ஜனவரி 11 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. எளிமையான அழைப்பு. இன்றைய வேதாகம பகுதி யோவான் 21 அதிகாரம் 17 முதல் 24 வரை உள்ள வசனங்கள். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். நீ என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இளவயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவன் ஆகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்னவிதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்தப் போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். பேதுரு திரும்பி பார்த்து, இயேசுவுக்கு அன்பாயிருந்தவனும் ராபோஜன பண்ணுகையில் அவர் மார்பிலை சாய்ந்து, ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். ஆகையால் அந்த சீஷன் மரிப்பதில்லை என்கிற பேச்சு சகோதரருக்குள்ளே பரம்பிற்று. ஆனாலும் அவன் மரிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்னவென்று சொன்னார். அந்த சீஷனை இவைகளை குறித்து சாட்சி கொடுத்து இவைகளை எழுதினவன். அவனுடைய சாட்சி மெய் என்று அறிந்திருக்கிறோம். குறிப்பு வசனம்: நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா. யோவான் 21:22. நான் என்னுடைய மூத்த மகளிடத்தில், நீ உறங்க போவதற்கு முன்பு நம் வீட்டின் முன் அறையை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்துவிடு என்று சொன்னேன். என் 2 மகள்களில் யாரோ ஒருவரிடம் தினமும் இவ்வாறு சுத்தம் செய்ய நான் சொல்வது உண்டு. உடனே அதற்கு அவள் என் 2வது மகளை மனதில் வைத்து, ஏன் இதை உங்கள் செல்ல மகளான அவள் செய்ய மாட்டாளா என்று என்னிடம் கேட்டாள். இது போன்ற லகுவான எதிர்ப்புகள் என்னுடைய மகள்கள் சிறியவர்களாயிருக்கும் காலத்தில் எங்கள் வீட்டில் சாதாரணமாய் நிகழும். அவ்வாறு நிகழும் போது, உன் சகோதரியை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம், நான் உன்னைத்தான் செய்ய சொன்னேன் என்று நான் அவர்களுக்கு எப்போதும் பதில் கொடுப்பதுண்டு. யோவான் 21 அதிகாரத்தில் சீஷர்களுக்குள்ளும் இவ்விதமான சிந்தை இருந்ததை நாம் பார்க்கக்கூடும். பேதுரு இயேசுவை 3 முறை மறுதலித்த பின்னர் இயேசு அவரை மீண்டும் மீட்டெடுத்தார். இயேசு பேதுருவை பார்த்து, என்னை பின்பற்றி வா என்று எளிய மற்றும் கடினமான ஒரு கட்டளையை கொடுக்கிறார். பேதுரு அவரை மரண பரியந்தம் பின்பற்றுவார் என்பதை இயேசு அறிவார். ஆனால் பேதுரு இயேசு சொன்னதை நிதானிப்பதற்கு பதிலாக அவர்களுக்கு பின்னாக நின்று கொண்டிருந்த சீஷனை குறித்து, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்று இயேசுவிடத்தில் கேட்கிறார். இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். நாம் எத்தனை நேரங்களில் பேதுருவை போல் இருக்கிறோம்? மற்றவர்களுடைய விசுவாச பாதையை தெரிந்து கொள்ள ஆர்வம் காண்பிக்கிறோம். தேவன் நம்மை கொண்டு செய்வதை பொருட்படுத்துவதில்லை. பேதுருவினுடைய வாழ்நாட்களின் இறுதியில் இயேசு முன்னறிவித்திருந்த மரணத்தின் விளிம்பில் பேதுரு நிற்கும் போது, இரட்சகராகிய இயேசுவின் அந்த எளிமையான கட்டளையை நினைவில் கொண்டு, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படியே இனி நடவாமல், கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல, நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள் என்று கூறுகிறார். அந்த சிந்தையே நம்மை சுற்றிலும் இருக்கிற அனைத்து காரியங்களிலிருந்து நம்முடைய பார்வையை விலக்கி கிறிஸ்துவை நோக்கி செயல்பட நம்மை ஊக்குவிக்கிறது. உங்களுடைய விசுவாச பாதையை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்க நீங்கள் எவ்விதம் தூண்டப்படுகிறீர்கள்? உங்களுடைய சிந்தையை கிறிஸ்துவுக்கு நேராய் நீங்கள் எவ்விதம் ஒருமுகப்படுத்துவீர்கள்?
பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக என்னை தொடர்ந்து உருவாக்கும். ஆமென்.